இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, பிக் பாஸில் விஷால் செஞ்ச பூண்டு பூண்டு சட்னி. தனிமையாக இருக்கிற லேடிஸ் நிறையா பேர் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடாமையே ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்த்தியானது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ பிக் பாஸ் விஷால் குட்டி, உன்னோட நீ 3ஆவதாக வந்தீங்கள, அதனால் உனக்கு பாராட்டி நான் இந்த டிஷ் இன்னைக்கு பண்ணுறேன் என்னோட சேனலில். இதுக்கு தேவையானது நீ சொன்ன மாதிரி பூண்டு தட்டி வச்சிட்டேன். நங்கு 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 என்று தட்டி கொண்டேன். அப்புறம் உப்பு, இது உப்பு ஜாடி, அதில் தேவையான உப்பு எடுத்துக்க போகிறேன். அப்புறம் எங்கிட்ட இருந்த சாம்பார் பொடி, அப்புறம் எங்கிட்ட இருக்கிற மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் நல்ல எண்ணெய், எண்ணெய் மாதிரியே ஒரு நல்ல எண்ணெய். ஓகே, இப்போ சமையல் ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, வடை சட்டி வச்சுருக்கேன், அதை ஆன் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது, சாரி. நான் இப்போ தான் என் குழந்தைங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னைய நல்லா வீடியோ எடுக்கிற ஒரு யூடியூபர்ஸ் வந்து என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்போ தான் உங்கள் குரூப்பில் இணைய போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூடியூப்பில். நான் எப்படியாவது வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது ரொம்ப வருஷம் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை செய்கிறேன். என்ன தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் வீடியோ குவாலிட்டி இது எல்லாமே என் சேனலில் நான் என்ன பேர் வச்சுருக்கணும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப அப்போ உங்களுக்கு புரியும். நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அந்த பிக் பாஸ் பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக தெரியல எப்படி செஞ்சேன் அப்படின்னு. என்னோட மெத்தடில் நான் செய்கிறேன். ஆனால் நாங்கள் இதை ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். எனக்கு மாரியம்மா அக்கான்னு சொல்லிட்டு ஒரு என்னோட வெல்விஷர் இருக்காங்க, என்னோட நல விரும்பி. அவங்க வந்து இதை செய்வாங்க, செஞ்சு எனக்கு ஊட்டி விடுவாங்க. சில சமயம் கையில் உருண்டையாக கொடுப்பாங்க. அன்போட தாயுள்ளத்தோடு ஊட்டி விடுவாங்க. அதனால் எனக்கு அப்போ கேட்டுக்கல, ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க வந்து எண்ணெயெல்லாம் போட்டு அடுப்புலலாம் வைக்க மாட்டாங்க. பூண்டை தட்டுவாங்க, மிளகாத்தூள் அதுலேயே போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வந்து அப்படியே சாப்பாட்டில் பரட்டி கொண்டு வந்து ஊற்றி விடுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். ஆனால் இது பிக் பாஸ் விஷாலோட வெற்றிக்காக நான் இந்த வருஷம்தான் முழுசாக பிக் பாஸை ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். 100 நாளும் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் இடையில கேப் ஆகிடும். அது எல்லாமே ஹாட் ஸ்டாரில் உட்காந்து பார்த்துருவேன். எனக்கு அந்த குழந்தைங்க 24 பேர்த்தையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் முத்து ஜெயிக்கணும்னு ரொம்ப வச்சேன். முத்து, உனக்கு ரொம்ப பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அதனால் என்னை உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உன்னை நேரில் சந்திக்கிறதுக்கு எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா நல்லது, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இதை பார்த்தீங்களா, என்கிட்ட இருக்க எனக்கு இந்த காரம் போதும், ரொம்ப காரம் வேண்டாம். அதனால் இந்த காரம் போதும் போட்டுக்கிட்டேன். விஷால் குட்டி இது தப்பா ரைட்டான்னு தெரில, அம்மாவை திட்டாத. எனக்கு மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் எனக்காக பர்சனலாக மஞ்சள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் இது பூண்டுன்னு சொல்கிறத விட மஞ்சள் சட்னின்னு சொல்லலாம். வெளிச்சம் தெரியுதா என்னன்னு தெரில, நல்லா ஆகிட்டுருக்கு. வாசனமும் நல்லா வருது. பூண்டு நல்லா வேகுது, தொக்கு மாதிரி.
வேணும்னா கொஞ்சம் தண்ணி, சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்னு சொன்னாவே, அதனால கொஞ்சம் லைட்டாக இந்த கல்லில் இருக்கிற அந்த எசன்ஸை வீண் பண்ணாமல் அதையும் அப்படியே நான் ஊற்றுறேன். இதில் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். காலையிலேருந்து சரியான வேலை, அதனால் அவசர சமையல் இது. இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சாப்பிடுவேன். திடீர் சமையல் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து நல்லது. ஆனால் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எப்படிப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது வந்து நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. நிறைய நம்ம ஊர்லேயும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்குது, தமிழ்நாட்டிலையும். அது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், அப்பப்போ சொல்லுவேன். போதும் எனக்கு இந்த அளவுக்கு சாப்பாடு. இது அதிகம்தான். இதுக்கு மேலே இதை அப்படியே நான் கையில் போட்டு பரட்டி சாப்பிட்ருவேன். நன்றி, வணக்கம்.